ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் பேச போகிற டாப்பிக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஜென்டிலான டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு பையன், நான் நிறைய பசங்க கூட பழகுவேன். நான் ஜிம்முக்கு போன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெளியே போன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஊருக்கு வெளியேறிட்டு போயிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் ஒரு பாட்காஸ்ட் வேறு ஒரு இதில் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபன்னாக ஹிலேரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய சர்க்கிள் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பசங்க தான். அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அது ரிலேட்டடான கான்டென்ட் தான் எனக்கு கிடைக்கும், என்னோடய இன்புட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதை லைக் பண்ணுறாங்களோ அது பேஸ்டாக தான் வந்து அந்த ஆல்காரிதமே ஒர்க் ஆகும். நான் எதை லைக் பண்ணுறேனோ, நான் எதை பார்க்குறனோ அது பேஸ்டாக இன்னும் அந்த ஆல்காரிதம் அதுக்கு இன்னும் பூஸ்டப் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணில் எந்த கான்டென்ட் மாட்டுது அப்படின்னா ஒரு மேல் சைட்லேருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரியன்டான கான்டென்ட்ஸ் மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கான்டென்ட்ஸை மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. டீசென்ட் ரேபிஸ்ட் அப்படிங்கிற அந்த மேல் பற்றினோ, மேல் டாக்ஸிக் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற அதெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஜெண்டர் பயாஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு பொண்ணு அவங்க சம்மந்தமான ஒரு விஷயம் இல்லை ஒரு பிரேக்கப் ஸ்டோரி, அதில் ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ப்ரிசீவ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதை அப்படி எடுத்துக்கிறீங்க இல்லையா. பட் அதை அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் எனக்கு இந்த ஜெண்டர் பயாஸே மைண்டில் கிடையாது. ஸோ எனக்கு பேசும்போது ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக வருது. ஏன்னா எனக்கு ஜெண்டர் பயாஸ்டே இவங்க தான் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த பையன் தான் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொண்ணு தான் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜெண்டர் பயாஸே இல்லை, அதனால தான் எனக்கு ஈஸியாக அது பேச வருது. பட் அந்த ஜெண்டருங்கிற ஒரு விஷயம் எனக்கு எங்கே ஹிட் ஆகுதுன்னா, நான் முன்னாடி ஜென்யூனாக சொன்ன மாதிரி நான் ஒரு பையனாக இருக்கிறனால நான் பழகிற மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாக இருக்கிறனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து அவங்க எப்படி பிட்ரைல் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறையா தெரியறதுனால அது எனக்கு தெரியும் போது தான் எனக்கு அந்த ஒரு கன்செப்ஷன் ஆஃப் அந்த ஜெண்டர் இருக்கே தவிர்த்து அதை நான் ப்ராசஸ் பண்ணி நான் பேசும்போது நான் அந்த ஸ்டோரியாக தான் நான் போர்ட்ரே பண்ணுறேன் தவிர்த்து அதுக்குள்ளே நான் ஜெண்டர் பயாஸை திணிக்க விரும்பலை. ஸோ அதனால தான் என்னால் ஈஸியாக சொல்ல முடிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போன பாட்காஸ்ட்டில் நான் பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, அதனே எப்பயுமே பொண்ணுங்க தான் இப்படி, எப்பயுமே பொண்ணுங்க இப்படி, நாங்களும் அப்படி, நாங்களும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எங்கே அம்மையா ஐயா அம்மம்மா சொல்கிறேன். அது அந்த மாதிரிலாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாங்கிறனால தான் இந்த டிஸ்க்ளைமர் நான் ஜென்யூனாக சொல்கிறேன். அதுக்கும் மேலே இப்போ நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 2-3 வீடியோஸ்லாம் கண்ணில் மாட்டோம்ல. அதில் இந்த தமிழா நீயா நானா, அப்புறம் அந்த வெள்ளியங்கிரி ட்ரிப் போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசினது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரிடு, நானும் மனோஜை தவிர்த்து நாங்கள் எல்லாருமே பசங்க எல்லாமே மேரிடு. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் நாங்கள் பேசினதை பொறுத்து எனக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக மறுபடியும் பேசணும். ஆல்ரெடி நான் பாட்காஸ்ட் இந்த சேனல் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இதை பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, ஒர்க்கிங் விமனோட பேரண்ட்ஸும் அவங்களோட டாக்ஸிக் நேச்சரும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எல்லா பேரண்ட்ஸும் டாக்ஸிக் கிடையாது, பேரண்ட்ஸ் ஆர் ஜெம். பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அவங்க மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வரல. எப்படி என்னால் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது, தோ பீயிங் ஐ கன்சிடர் ஃபேமிலி, ஐ எம் ஃபேமிலி ஓரியன்டட் டைப், ரொம்ப ஐ எம் இன்டு ஃபேமிலி. பட் ஏன் என்னால் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது அப்படின்னா, எனக்கே என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்துனது இதுதான். எனக்கு லக்கிலி ரொம்ப நேச்சுரலி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நான் டாக்ஸிக் டைப். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவங்களுக்கே தெரியாமல் பேரண்டிங்கில் வந்து சம்டைம்ஸ் ஏதாச்சும் அந்த எல்லாத்துக்குமே பேரண்டிங் எதாவது பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இல்லை காலகாலமாக கோர்ஸ்லாம் போய்ட்டு வந்திருக்கும். ஸோ அதனால் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது ஓவராலாக ஆஸ் அ ஃபேமிலி அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நேச்சுரலாக எனக்கு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நான் டாக்ஸிக்கான பேரண்ட்ஸ் தான். அப்போ அந்த பேரண்ட்ஸே எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் இதுதான். ஒரு உயிருங்கிறது நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வருதே தவிர்த்து நமக்காக வேலை செய்கிறக்கோ இல்லை நம்மளோட ஆசைகள் நம்மளோட கோட்பாடுகள் அதை வந்து அந்த உயிர் மேலே திணிக்கிறதுக்காக ஒரு உயிர் உலகத்துக்கு வரல. அப்போது ஸோ பேரண்ட்ஸ் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் ஹியூமன்ஸ் தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப இருக்கணும். ஏன்னா அந்த பசங்களும் பொண்ணுங்களும் அடுத்து மேரேஜ் லைஃப்னு போகும்போது யூ ஆர் கமிட்டிங் யோர் செல்ஃப் டு த நெக்ஸ்ட் 40 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் அ பர்சன். தோ பேரண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு 20 years 25 years மேக்ஸிமம் 30 years இஃப் யூ ஆர் பீயிங் வித் யர் பேரண்ட்ஸ், த ரெஸ்ட் 70 years 60 years நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணைவி கூடயோ வாழ்க்கை துணைவியார் கூடயோ ஹஸ்பண்ட் கூடயோ நீங்கள் வந்து வாழ போகிறீங்க. அப்போது இப்போ இந்த 2 ரிலேஷன்ஷிப்பில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா டிபேட்டே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இல்லை லவர் முக்கியமாக அப்படின்னு காலேஜ் பையன்கிட்ட கேட்குற மாதிரி. இப்போ இருக்கிற என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். இப்போ இருக்க மெச்சூரிட்டியில் என்னையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா கண்ண மூடிட்டு சொல்லுவேன் லைஃப் பார்ட்னர் தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த அங்கமே வேறு. அதாவது இன்கம்பேரபிள் அது. பட் அது இன்கம்பேரபிள் பட் அந்த கம்பேரபிள் அப்படிங்கிற டேர்ம் வந்துருச்சு, நிற்க வச்சு கேட்குற ஒரு சூழ்நிலை வருது. லைஃப் பார்ட்னராக ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னா எனக்கு கண்ணை மூடிட்டு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கு இப்போ இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னை கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னராவது மண்ணாவது நண்பன் ஒருவன் வந்த பிறகு முதுகில் குத்துவான் கத்தியே எடுத்து அதெல்லாம்
சொல்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேசிக்காகவே அந்த குவான்டிட்டி விட குவாலிட்டியை ரொம்ப நம்பக்கூடிய ஆள். ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். நான் தான் சொல்கிறேனே, அது இன்கம்பேரபிள். பட் when it comes to comparing அப்படின்னு வரும்போது நான் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்ல வரேன். அப்போது பட் when it comes to your parent and your life partner அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும்போது மேக்ஸிமம் நம்ம தலை உருளை தான் செய்யும். மேக்ஸிமம் நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்பிட்வீனில் இருக்கவங்க பீட் கேர்ள் ஒரு பாய், அவங்க தலை வந்து கொஞ்சம் உருளை தான் செய்யும். பட் அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப எண்ட் ஆஃப் த டே, இதுக்குள்ளே நிறையா இருக்குது. அது நிறைய லேயர்ஸ் இருக்குது. இப்போது உங்கள் பார்ட்னர் வந்து பேசிக்காகவே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தால் அந்த பிஹேவியரல் டாக்ஸிக்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த லவ் மூலமாக, அந்த அக்கறை மூலமாக ஒரு கத்துறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அன்பை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட அது அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் அந்த அன்பெல்லாம் தாண்டி நான் சொல்கிறது தான் நீ அது பீட் விமன் ஆர் மென், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ இப்படி பண்ணணும், இதான் பண்ண அந்த ஒரு அதுதான் அந்த பீக் லெவல் ஆஃப் டாக்ஸிக். நம்ம டாக்ஸிக்கே நிறைய தப்பாக நினச்சிக்கிறோம். நம்மளை ஒருத்தங்க லைட்டாக ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலே அது பேர் கண்ட்ரோலிங், உடனே அது டாக்ஸிக் அப்படி நம்ம இறங்கிடுறோம். அப்படி கிடையாது. நம்ம தான் கமிட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, லைஃப் நம்ம ஒரு பார்ட்னராக யூ ஆர் இன் டு மீ. நம்ம அதனால தான் அவங்கள சொல்கிறோம் பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் இது என்னது, ஈருடல் ஓர் உயிர், இந்த மாதிரி இந்த கவிதைகள்லாம் வந்து காதலில் மட்டும் ஏன் டிரைவ் ஆகுது? ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் ஏன் வந்து ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற கவிதை டிரைவ் ஆகலை? ஏன் ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும், ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் வந்து ஈருடல் ஓர் உயிர்னு டிரைவ் ஆகலை? ஏன் ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் இந்த மாதிரியான கவிதைகள்லாம் டிரைவ் ஆகுது அப்படின்னா, நம்ம வி ஆர் கிவிங் அண்ட் கமிட்மெண்ட். இந்த நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட்டில் சொன்னேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சரஸா, அவர் பேர் டக்குன்னு தெரில, இந்த ஃபிலிப் அவர் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கூட சொல்லுவார், டேய் நீயா இருக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம்டா. நீ மொட்டையை போட்டு கொல்லிமலையில் போய் எங்கேயாச்சும் உட்காந்து தவம் பண்ணு. நானாக தான் இருப்பேன், நீயா இருந்துக்கோ. நான் அவனை எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டேன், நீ எந்த கொஸ்டின்ஸும் கேட்கக்கூடாது, நீ என் பவுண்ட்ரிக்குள்ளே வராத, நான் உன் பவுண்ட்ரிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஜென்யூன் டிக்னிஃபைடு புளுத்தியாக இருந்தாலும் அது புளுத்தித்தனம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே குட்டி குட்டி சண்டை, ஊழல், இதெல்லாம் தான் காதலில் அழகு. அந்த அழகு, அந்த காதலுங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோம். யூ ஆர் லேக்கிங் சம்திங், ஐ வில் ஃபுல்ஃபில். ஐ எம் லேக்கிங் சம்திங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபுல்ஃபில் மீ. இதுதானே காதல். இது வேறு எந்த உறவுலையுமே வராதுல்ல. அப்போது ஒரு ஸ்டெப்பு ப்ரியாரிட்டைஸ்டாக நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த மேரேஜ்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்மளோட ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் பேரண்ட்ஸே இருக்கலாம். அப்படி இருந்தால் தப்பில்லை அப்படிங்கிறேன். ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே ஹியூமன்ஸுங்கிறனால நிறைய சுச்சுவேஷன்ஸில் அவங்க டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கே தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே அவங்க பேரண்ட் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணாலும் நல்லதுன்னு நினைப்போம். நம்ம பார்ட்னர் அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ தான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக அந்த சுச்சுவேஷனில் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம பேரண்ட்ஸோட டெசிஷனை பேக் ஆஃப் த மைண்டில் பேரண்ட்ஸ் தான் முக்கியங்கிற அந்த தாட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம பேரண்ட்ஸ் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம பார்ட்னர் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட் சொன்னால் கூட அவங்க தப்பு, அவங்க டாக்ஸிக்ன்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? நான் பேரண்ட்ஸை விட்டு கொடுத்துங்க, பேரண்ட்ஸே இப்படி தான், தே ஆர் ஆல் டாக்ஸிக் பேரண்ட்ஸ்ன்னு நான் அப்படி சொல்லவே வரல. இந்த உலகத்தில் உங்களுக்கு புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் ஸ்டாண்டே எடுக்க முடியாது. இவங்க தான் கரெக்டு, இது பேர் டாக்ஸிசிட்டி, இது பேர் டாக்ஸிக்னஸ், இது பேர் இவங்க இப்படி அது இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறத தாண்டி நீங்கள் அவங்க ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது ஏன் இப்படி நடக்குது, என்னோடய பேரண்ட் ஏன் இதை சொல்கிறாங்க, என்னோடய லைஃப் பார்ட்னர் ஏன் இதை அப்போஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம உட்காந்து யோசிக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கரெக்டாக, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இறங்கி அந்த கன்வின்ஸ் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா நிறைய அழுகை, சண்டை, ரொம்ப கோரமாக இருக்கும் அந்த டைம். பட் அந்த டைமையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி வரீங்களா, இது இப்படி தான் இருக்க போதுன்னு தெரியுது, பட் ஐ ஷுட் கன்வின்ஸ் மை பார்ட்னர் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் டாக்ஸிக். அவங்க சொல்ல வருது இதுதான்ட்டு புரிய வைக்கிறதுக்கு இறங்கி ஒரு எஃபோர்ட் எடுக்கிறீங்களே, அதுதான் லவ்வே. புரியுதா? அதில் தான் அந்த லவ்வே அடங்கியிருக்கு. அந்த கீழே இறங்கி வரதில் தான் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பழகிடுறோம். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த லவ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம பார்ட்னர்ஸ்க்காக நம்ம இறங்கி வரதும், சண்டை போடுறதும், அழிச்சுக்கிறதும், அதெல்லாம் அப்போ என்ஜாய் பண்ணுறதும் இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவ தானே அண்ட் ரெண்டாவது கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா எங்கே போயிட போகுது இந்த பீஸு அப்படிங்கிற அந்த ஒரு லெத்தாஜிக்னஸ்லாம் வருது இல்லை, அந்த லெத்தாஜிக்னஸ், அந்த லேசினஸ்லாம் தூக்கி போட்டுட்டு 60 வயசு ஆனாலும் நம்ம பார்ட்னருக்காக இறங்கி போய் அதுதான் லவ். நம்ம அம்மா அப்பாவா, அதாவது ஒரு பேரண்ட்ஸாக அவங்க சில இடங்களில் டாக்ஸிக்காக இருந்தாலும்
அவங்களும் ஒரு கப்பலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கப்பலாக அவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மேக்ஸிமம் சொல்கிறேன், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஓவரால் அந்த பழைய ஜென்ரேஷனோட லவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெளிவாக தான் இருப்பாங்க. லப்பர் பந்து படத்தில் அந்த கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி, ஏமா எதுக்கு பார்க்குற, அது தெளிவு தான், அது காலங்காத்தாலே அதோட ஆளை வந்து கிரிக்கெட் விளையாட அமைச்சிருச்சு, நீ முதல்ல கிளம்பிப்போ, நான் தான் உனைய பார்த்துக்கணும், நான் சொல்கிறேன் இப்போ நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, அதில் அவ்வளோ லைஃப் இருக்குது. லப்பர் பந்தை நிறைய பேர் வந்து ஒரு ஈகோ கிளாஷ் பிட்வீன் டூ மேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. பட் அதுக்கு பின்னாடி அந்த படத்தில் நான் ரொம்ப ஒரு கோர் சப்ஜெக்டாக நான் எடுத்துக்கிட்டது மோர் தென் அந்த ஈகோ கிளாஷ் பிட்வீன் டூ மென், அதுக்குள்ளே நடக்கிற ட்ராமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒன் லைனை விட, ஹவு கேன் அ விமன், அந்த விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் அதில் வந்து ரொம்ப அழகாக வெளிப்பட்டுச்சு. டேரக்டர் அண்ணாவோட இன்டர்வியூலாம் கூட பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், எப்படி இந்த லவ்வை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீனில் வந்து தினேஷ் வந்து அழுவார், எதுக்கு நீ என்னை விட்டு போனேன், இனிமேல் போகக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையாவே அந்த டைமில் அந்த தருணங்கள்லாம் அப்படி இருக்கும்ல, எப்படி இந்த சீனை நீங்கள் எடுத்தீங்க, இது எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவ்வளோ டெப்த்னஸ் இருந்துச்சு, அந்த கேரக்டரோட லவ்வை வெளிப்படுத்துகிற அந்த டெப்த்னஸ் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த படத்தில். ஏன்னா அந்த மாமியார் கத்திக்கிட்டே இருக்கிறதும், மருமக இல்லைன்னா மாமியாரோட பொழப்பு என்ன ஆகுங்கிறது அந்த படத்தில் போர்ட்ரே பண்ண விதமாக இருக்கட்டும், மருமக அவங்களும் ரஃப்பான ஒரு ஃபேஸ் மாமியார்கிட்ட காமிச்சாலும் அந்த பேஸ் லவ் மாமியார் மேலே, உன்னால தான் நான் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ் லவ் ஒரு பொண்ணுக்கு எங்கேயா இருந்தாலும் ஒரு மூலையில் ஒரு மண்டையில் ஒரு ஹார்ட்டில் இருக்கும், அந்த மாமியார் மேலே அந்த ஒரு கரிசனை இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தில் போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும். அந்த யசோதா கேரக்டரும் தினேஷ் அவர்களோட கேரக்டரும் அவங்களோட லவ்வில் இருந்த அந்த டெப்த்னஸாக இருக்கட்டும். 2 நாள் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா பொழப்பு நாரிடும், அந்த 2 நாள் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு என்ன தான் இன்ஸ்டாகிராமில் வந்து பசங்களாம் ரீல்ஸ் போட்டு ஒரு ஃபன்னி கான்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணாலும், உண்மையாலுமே அந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் ஒரு மென் எப்படி ஃபீல் பண்ணுவான், அந்த ஒய்ஃப் 2 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னா, குறிப்பாக சண்டை போட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அவனுக்கு அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்குன்னு போர்ட்ரே பண்ண விதமாக இருக்கட்டும். கடைசியில் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை தாண்டி ஒரு ஸ்டெப், அதுதான் நான் சொல்கிறேன், என் அம்மா வந்து அவள் தெளிவாக அவங்க ஆளை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன், நீ கிளம்பு விளையாட, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நீ என்னை மேரேஜ் பண்ண நீ என்ஜாய் பண்ணும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹஸ்பண்டோட அந்த ப்ரியாரிட்டைஸ்டு சுச்சுவேஷன் தான் முக்கியமாக அங்கே இருந்துச்சே தவிர்த்து, ஐயோ எங்கள் அம்மா உன்னை வர சொல்லிட்டாங்க, நீ நிச்சயத்துக்கு இருக்கணும், வா உள்ளவா வந்து உட்காரு, இல்லாட்டி எங்கள் அம்மா கோச்சுப்பாங்க, இல்லாட்டி எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க, இல்லாட்டி எங்கள் அம்மா மூக்கு குத்துவாங்க, மூக்கில் ஏறி குத்துவாங்கன்னு டென்ஷனாகவும் எனக்கு ஒரு ஃப்ளோ சொல்கிறேன் நானே. அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த ஒரு ஸ்டாண்ட் அங்கே எடுக்கல, அது அழகாக இருந்துச்சு. அந்த போர்ட்ரேல் இருக்குல்ல, அதுதான் லவ். அதுக்குள்ளே இருக்க அந்த டெப்த்னஸ் இருக்குல்ல, ஒரு சீனாக கடந்து போகாமல் சொல்கிறேன், அதை நம்ம ப்ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் புரிய வரும். அதெல்லாம் அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை ரசிக்கிறதும் அதுலேருந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதும் தானே லைஃபு. ஸோ இந்த பாட்காஸ்ட் தப்பி தவறி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் காதில் வந்து விழுகுது, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, சும்மா நான் பெரிய புழுத்தி கிடையாது, பட் என் மூலமாக இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சும்மா நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும். நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான எல்லா பழக்கங்களும் நம்மளுக்கு வந்து சேரும். அது வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டான ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுறீங்க, அந்த டைமில் ஒரு கெட்ட பழக்கம் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னாலும் அது உங்கள் லைஃபுக்கு தேவை. ஃபார் சம் ரீசன் இட் இஸ் நீடட். ரொம்ப நல்ல பழக்கங்கள் நீங்கள் மறுபடியும் பேக் டு ஃபார்ம், சம் ரீசன் இட் இஸ் நீடட். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய பர்சனல் இதுலேருந்தே சொல்கிறேன், எனக்கு வந்து டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நிறையா விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம கையை மீறி நடக்கும். நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிற பேட்டர்னே மாறும். கோர் ஒன்றா இருந்தாலும் நம்ம யோசிக்கிற பேட்டர்ன் மாறும், நம்ம பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும், நிறையா இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் ஐயோ இங்கே ஒரு கப்பலம் வந்திருக்கு போலையே, தெரியாமல் கடிச்சிட்டங்க, சுருங்குது, ஐயோ என்ன பள்ளி மாதிரிலாம் கத்துறேன். அதான் என்ன மேட்ரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயோ நான் சும்மாவே மறப்பேன், இதில் கொப்பளம்லாம் கொடுத்து வலியெல்லாம் கொடுத்து பார்த்தீங்களா, இப்போ நான் மறக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறேன். அதை தான் இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாத்துக்கும், இந்த உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய, நம்ம மீட் பண்ணக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஏன்னா இப்போ டவுன் ஃபேஸுங்கிற ஒன்றை மீட் பண்ணனால தான் என்னால் கம்பேக்குங்கிற ஒன்றே கொடுக்க முடியும். நான் அந்த செட்பேக் இட் இஸ் டு கம்பேக், அந்த கம்பேக் கொடுக்கும்போது என்னோட ஒர்த்தை நான் உணரணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒர்த்லெஸ்ஸாக போகணும். இப்போ நான் ஒர்த்லெஸ்ஸாக இருக்கேன், நான் இது சொடக்கலாம் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன், கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் சொல்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த செட்பேக்கை நான் கம்பேக்காக மாற்றுவேன். அப்போது நம்ம ஒர்த்லெஸ்ஸாக ஆனால் தான் ஒர்த்துங்கிற ஒரு விஷயத்தை இங்கே உணர முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து டிவேட் ஆகி வேறு எங்கேயோ வந்து இன்னமும் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்லுவது தான்,
ஸோ பேரண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா இன்றைக்கி நான் ஓவராலாக நான் பார்க்குறதுல நான் சொன்ன மாதிரி நீயே நான் அந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்ததுல வந்து ஒரு ரீல்ஸ்லாம் எல்லாம் இவென்ச்சுவல் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அம்மா தான் சார் முக்கியம், அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். அதுக்கு நான் இந்த இதை நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கேன் பாட்காஸ்ட்டில், பட் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு ஆரி கூட இல்லை இவர் கூட சொல்லுவார், அவர் டக்குன்னு மறந்துட்டேன் பேர், பட் அவர் கூட ஆவுடைய நினைக்கிறேன், அந்த அண்ணா கூட அவங்க கூட சொல்லுவாங்க, இல்லறம்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், ரொம்ப அழகான வார்த்தை. இல்லறம் அப்படின்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடியது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு குடும்ப தலைவன் தலைவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த தலைவனுக்கான பொறுப்பு தலைவனாக அவன் பிஹேவ் பண்ணும், ஒரு தலைவி தலைவியாக பிஹேவ் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு லேபர் மாதிரியோ இல்லை மறுபடியும் ஒரு மந்திரி மாதிரியோ உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவங்கள தலைவனாக தலைவியாக அலோவ் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அப்போ அந்த ஒரு ஆளும் தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆண் தன்மையாக இருக்கட்டும், ஆளும் தன்மையாக இருக்கட்டும், ஒரு பெண்ணியமாக இருக்கட்டும், அது எல்லாமே சப்ரஸ் ஆயிரும். நீங்கள் உங்களோட லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும். உங்களோட இல்லறம் வந்துச்சுன்னா அது நீங்கள். பட் நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய சஜஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய அவங்கக்கிட்ட கேட்கணும், கேட்டு ஒரு விஷயம் பண்ணணும், இல்லை ஒரு விஷயம் பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஜென்யூனாக அவங்கக்கிட்ட சொல்லணும். நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நீங்கள் தான் எனக்கு பிரதானம், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த அன்பாச்சு அப்படி வெளிப்படுத்தணுமே தவிர்த்து, எங்கள் அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க நான் என்னோட ஹஸ்பண்டை வந்து எதிர்த்து பேசுவேன், எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டாரு நான் என் பொண்டாட்டியை எதிர்த்து பேசுவேன், எங்கள் அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க நான் என் பொண்டாட்டியை பேச்சை கேட்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறது உசிதமில்லை நண்பர்களே. உங்கள் லைஃபுக்கு நீங்களே வைக்கக்கூடிய சூனியம் நண்பர்களே. இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் 5 years to 10 years ரக்கடாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். 10 வருஷத்தை பல்ல கடிச்சு ஓட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காதல் பிறக்கும் பாருங்கள். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னாலும் ஒரு வெறும் மனம் மட்டுமே சார்ந்த ஒரு ஹார்ட் மட்டுமே சார்ந்த ஒரு காதல் ஒன்று பிறக்கும் நண்பர்களே. சால சிறந்தது. அதை அந்த ஃபேஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை விட ஒரு டிவைனான ஒரு லைஃப் ஃபேஸே இருக்காது. அந்த அன்பு அவ்வளோ பியூராக கிடைக்கும் உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ், ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரியாலிட்டி. ஓவராலாக அந்த பாட்காஸ்ட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட பேச்சை கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய ஒர்க்கிங் விமன் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் விமன் ஷுட் பி எம்பவர்ட், விமன் ஷுட் ஒர்க். அது அவங்களோட வெறுப்பு தவிர்த்து நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல. ஏன்னா ஃபேமிலின்னு வரும்போது, இன்ப்ராக்டிக்கல் ரியாலிட்டின்னு வரும்போது, அது ஒரு ஆணும் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்து பேசி எடுக்க வேண்டிய டெசிஷன். ஸோ அது அவங்களுக்குள்ள அது என்ன டெசிஷனாக எடுத்தாலும், அது இப்போ ஒரு பொண்ணு ஒரு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அது அவங்களோட இன்பர்சனல் டெசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுமே தவிர்த்து அவங்களோட டெசிஷனை நம்ம தெருக்கு கொண்டு வந்து விட்டு ஏன் ஒரு பொண்ணு நீங்கள் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆணாதிக்கம் செலுத்துறீங்களான்ட்டு இன்றைக்கி இந்த சொசைட்டி இதை நிறைய பண்ணுது. ஒருத்தவங்களோட ப்ரைவசியை இவங்களோட தாட்ஸுக்கு தீனி போடுறக்கு இன்னொருத்தவங்களோட ப்ரைவசியோட விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்து இல்லை அவங்களே அதில் இன்வால்வ் பண்ணி அவங்கக்கிட்டே அதை கொஸ்டின் பண்ணி இவங்க ரொம்ப இன்டெலெக்சுவல் புல்த்தியாக காமிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்க குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா அடுத்தவங்க கருத்து மட்டம் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு உங்கள் குடும்பத்தை உங்கள் டெசிஷனை நீங்கள் எடுங்க. அந்த ஒரு அப்படி அந்த காமெடியில் வரும்ல அந்த மாதிரி நம்ம கிரிப்பாக இருக்கணும். வெளியே நம்ம ஃபன்னியாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், ரொம்ப கிரவுண்டடாக இருக்கலாம், ஜென்யூனாக இருக்கலாம். பட் ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆல்ஃபானஸ் இருக்கணும். நான் இந்த ஆல்ஃபா மென், ஆல்ஃபா விமன், சிக்மா அதுக்குள்ளெல்லாம் நான் போய் சிக்கிக்க விரும்பலை. பட் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆல்ஃபானஸ் இருக்கணும். இது என்னோடய ஃபேமிலி, நான் என் ஃபேமிலி எப்படி கொண்டு வரேன் பார், அது இருக்கணும். அதுதான் ஃபேமிலிக்கு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே, டோலர்களே அண்ட் டோலிகளே. ஏன்னா டக்குன்னு இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதான் மேக்ஸிமம் இன்றைக்கி அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கிறனால விமன் பிகம் வெரி இண்டிபெண்ட், விச் இஸ் வெரி வெரி மச் அப்ரிஷியேட்டட். நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல வரல. பட் அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறனால இன்றைக்கி இந்த விமனோட பேரண்ட்ஸ் எப்படி டாக்ஸிக்காக எந்த இடத்துல மாறுறாங்க அப்படின்னா, ஒரு மைனர் இன்கன்வீனியன்ஸை கூட ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் சொல்லும் போது டக்குன்னு ஒரு பேரண்ட்டாக அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னா, இல்லை கண்ணு இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணு, இப்படி இருக்கணும், இப்படி பார்த்துக்கலாம், இல்லை நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், இல்லை சம்திங் அந்த சார்ட் அவுட் பண்ணலாங்கிற அந்த மென்டாலிட்டியே அவங்களுக்கு போயிடுது. ஏன்னா அவங்க வந்து அந்த எஃபர்ட் அங்கே போடணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த சார்ட் அவுட் பண்ணுங்கிற மென்டாலிட்டி அந்த விமனுக்கு வரணும். என்னோட ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, ஐ வில் கெட் டவுன் அண்ட் சார்ட் அவுட். அந்த ஹஸ்பண்டுக்கும் அது இருக்கணும். ஆப்வியஸாக நான் பசங்களாம் இப்படி தான் அப்போல்லாம் அவனுக்கும் அது இருக்கணும். என்ன தான் அவன் முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாலும் எண்ட் ஆஃப் த டே ஜிவிஎம்மோட பாலிசிலாம் அது உண்மை தான். லவ் ஸ்டார்ட்ஸ் அட் ஹர் ஃபீட். அந்த ஃபீட்லேருந்து நீ விழுந்து ஆரம்பிக்கிறது தான் சிக்மானஸ் ஆஃப் அ மேல். அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. நீ முறுக்கிக்கிட்டு கோவமாக இரு, ஏன்னா உன்னோட ஜீன் வேறு, யூ ஆர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்லி பில்ட், நீ யோசிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது ஆப்வியஸாக நீ வந்து
ரொம்ப ஹார்ஷாக தான் சவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆஸ் எ மென்னா. பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சவுண்ட் ஆகிட்ட தட் இஸ் யுவர் நேச்சர், தட் இஸ் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்காக இறங்கி வரதும் சாரி கேட்குறதும் தப்பு பண்ணிட்டு அவள் காலையே விழுந்து மன்றாடுறதும் தப்பே கிடையாதுங்கிறேன். அதுவும் சிக்மானஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆஸ் அ மேலே அது நம்ம வேறு பாட்காஸ்ட்டில் பேசலாம். ஆனால் ஆஸ் அ விமனாக அந்த சம்பாதிக்கிற இடத்துல அவங்க அம்மா டக்குன்னு இறங்கி போய் அவங்க சார்ட் அவுட் பண்ணுங்கிற அவசியம் அந்த பேரண்ட்டுக்கு கிடையாது. ஸோ அவங்க பேரண்ட் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, குறிப்பாக அந்த பேரண்ட்ஸில் அந்த மதர்ஸ் தான், ஃபாதர்ஸ் கூட கிடையாது. ஏன்னா அந்த அதீத பாசம், விமன் ஆர் எமோஷ்னலி ட்ரிவன் வித் டூ மச் ஆஃப் ஓவர் ஃப்ளோயிங் பாசம். அப்போ அவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, நீ தான் சம்பாதிக்கிற, நீ வா கண்ணு, நீ வீட்டுக்கு வா, சும்மா ஒரு லீவுக்கு மட்டும் வான்னு அந்த லீவுக்கு கூப்பிட்றது, லீவில் உட்காந்து ஒரு வாரம் பிரெயின் வாஷ் பண்ணுறது, குழந்தை வேணும்னா அவர் வந்து இங்கே பார்த்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி நிறைய ஆம்பளைங்க இங்கே சுற்றி தான் இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ் எக்ஸாம்பிள் இருக்காங்க. நான் என் கண் கூட பார்த்துருக்கனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். வீட்டுக்கு பிள்ளையை தூக்கிட்டு போன மனைவி திருப்பி வீட்டுக்கே வராமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஆண்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் அந்த ஆண்கள் வேணும்னா வந்து குழந்தைய பார்த்துக்கோன்ட்டு அவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரு கேவலமான அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணக்கூடிய, அது டாக்ஸிக்குன்னு அவங்களே உணராத டாக்ஸிக் பேரண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க. கேர்ள்ஸ், நான் எதுக்கு இதை ஜென்யூனாக உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸை நான் குறை சொல்கிறக்காக சொல்லலை. இல்லை ஒரு ஆணோட பேரண்ட்ஸை குறை சொல்கிறக்காக இங்கே யாரையுமே குறை சொல்ல முடியாது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, திங்க் வைஸ்லி. உண்மையாலுமே உங்கள் பார்ட்னர் டாக்ஸிக்குங்கிறனால நீங்கள் உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஆனால் சின்ன மைனர் இன்கன்வீனியன்ஸ்னால உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அங்கே போய் உட்காந்துருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம், நான் நேச்சுரலான விஷயத்த சொல்கிறேன், யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸும் இந்த உலகத்தை விட்டு பெரிய டைம் வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு துணைன்னு ஒருத்தங்க வேணும், நமக்கு ஒரு 4 பேர் வேணும். அதுக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கணும். நம்ம உருவான குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அந்த குடும்பம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிரவுண்டட் ரியாலிட்டியில் லைஃப் லாங் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு குடும்பம் ஒன்று உருவாக்குறீங்க இல்லையா, அந்த குடும்பம் அதுதான் அது ப்ரிஷியஸ். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸு எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இறங்கி போய் தான் ஆகணும். நண்பர்களே, டோலர்களே, டோலிகளே, எல்லாத்துக்கும் சேர்த்தா சொல்கிறேன். டடபாபே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்தம். டடபாபே டட்ட. இந்த பாட்காஸ்ட் பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் மெயிலில் அனுப்புகிறீங்க உங்கள் லவ் ஸ்டோரி எல்லாம். ஒரு மாதிரி இந்த சேனலுக்கான ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு யார் காதல் கதை என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சும்மா ஜாலியாக ஃபிலாசபிக்கலாக இந்த சேனலில் கொண்டு போகலாம். அப்புறம் ஏதாச்சும் சீரியஸான இஷ்யூஸ் நடக்கும்போது அதை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஓவரால் ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம இந்த சேனலில் பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, டாடா பாய்.